ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டையோட வகையில் எப்படி ஆன்லைனில் சேஞ்ச் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த குடும்ப அட்டை வகையை பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் தான் சேஞ்ச் பண்ணுறதுக்காக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் தாராளமாக உங்களுடைய குடும்ப அட்டை வகையில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலேயுமே மாற்றிக்கலாம். ஸோ இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 20க்குள்ளே நீங்கள் இந்த குடும்ப அட்டை வகையில் மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே உங்களால் மாற்ற முடியாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்கள் குடும்ப அட்டையை எந்தெந்த வகையாக மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ உங்கள்கிட்ட அரிசி அட்டை இருக்குன்னா நீங்கள் சர்க்கரை அட்டையாக மாற்றிக்கலாம், இல்லை பண்டகம் இல்லா அட்டையாக மாற்றிக்கலாம். செகண்டு, உங்கள்கிட்ட சர்க்கரை அட்டை இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி அட்டையாக மாற்றிக்கலாம், அப்படி இல்லைனா பண்டகம் இல்லா அட்டையாக மாற்றிக்கலாம். தேர்டு, உங்கள்கிட்ட ஏஏஒய் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி அட்டையாகவும் மாற்றிக்கலாம், சர்க்கரை அட்டையாகவும் மாற்றிக்கலாம், பண்டகம் இல்லா அட்டையாகவும் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டிலே 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் கார்டு இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பிஹெச்ஹெச் கோட் அப்படின்னு உங்கள் ஸ்மார்ட் கார்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னுரிமை பெற்றவர்கள். நீங்கள் நியாய விலை கடையில் உள்ள எல்லா பொருளையும் வாங்கிக்கலாம். செகண்ட் மெத்தடு பிஹெச்ஹெச்ஏஏஒய், இந்த கோடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் 35 கிலோ அரிசி உட்பட அனைத்து ரேஷன் பொருளையும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து என்பிஹெச்ஹெச், இந்த கோடு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நியாய விலைக்கல்ல உள்ள அனைத்து பொருளையும் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இல்லாதவர்களும் வருவீங்க. அதுக்கடுத்து என்பிஹெச்ஹெச்எஸ் அப்படின்னு இந்த கோடு இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அரிசியை தவிர மீதி எல்லா பொருளையுமே நீங்கள் வாங்கிக்கிங்க. தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்என்சி, இந்த கார்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரிச்சாக இருக்கவங்க தான் வச்சுருப்பாங்க. இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான பொருளுமே கிடைக்காது. இது ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக தான் அவங்க வச்சுக்க முடியும். மேக்ஸிமம் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த கார்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, இந்த குடும்ப அட்டை வகையை 2 விதமாக மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன், செகண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன். ஆஃப்லைன் முறையில் எப்படி மாற்றுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் தாலுக் ஆஃபீஸில் டிஎஸ்ஓ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். அது தாலுக் சப்ளையர் ஆஃபீஸ். அந்த ஆஃபீஸில் போயிட்டு இந்த குடும்ப அட்டை வகையை மாற்றுறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜெராக்ஸ்களையுமே அந்த ஃபார்ம் விற்பாங்க. அந்த ஃபார்மை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்களே பெண்ணாலேயோ இல்லை பெண்ணால் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டுடைய ஜெராக்ஸ் ஒன்று, தென் அந்த ஃபேமிலி கார்டில் இருக்க மெம்பர்ஸோடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டிஎஸ்ஓ ஆஃபீஸில் கொடுத்தாவே போதும். ஒரு 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கார்டு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அதுக்கடுத்து ஆன்லைன் மெத்தட். ஆன்லைனில் மெத்தட் பார்த்தீங்கன்னா டிஎன்பிடிஎஸ், இந்த வெப்சைட்டில் போயிடுங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் எந்த வகைக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தா மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட சர்க்கரை அட்டை இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை அரிசி அட்டையாக மாற்ற முடியறதுக்கான ஆப்ஷனை இன்னும் கொடுக்கல. பட் பார்த்தீங்கன்னா அவங்க இன்றைக்கி கொடுக்கலாம், இல்லை நாளைக்கு கொடுக்கலாம், இல்லை இந்த 1 வீக்குள்ளே கண்டிப்பாக அந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் உங்களால் இந்த சர்க்கரை அட்டையிலேருந்து அரிசி அட்டையாக மாற்றிக்க முடியும். மீதி எல்லா வகையான அட்டையும் மாற்றிக்கலாம். பட் இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் அவங்க கொடுக்காமல் இருக்காங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்க. நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம் எப்படி இந்த குடும்ப அட்டை வகை மாற்றுதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிங்க. அதில் போயிட்டு டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வர ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. tnpds.government.in, இதான் ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டே இருக்குது பாருங்கள், பயனாளர் நுழைவுன்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ கிளிக் கொடுத்துனா இதில் மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ உங்கள் ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா 300 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த ஓடிபி எக்ஸ்பயர் ஆகிடும். ஸோ அகைன் நீங்கள் ரீசெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஓடிபி நான் டைப் பண்ணிக்கிறேன்.
டைப் பண்ணி முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா பதிவு செய் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை பிளறுகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அதில் வந்து புதிய கோரிக்கைன்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நேம் வந்து இன்க்ளூஷன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து பேர் வந்து டெலீட் பண்ணிக்கலாம், குடும்பத் தலைவரை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து போய் பாருங்கள். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை வகை மாற்றம்னு இருக்குது. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷனில் போய்ட்டு தான் உங்களால் வந்து அட்டை வகை வந்து மாற்ற முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சுகர் கார்டு இருக்குது. சுகர் கார்டில் புதிய அட்டை வகை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பண்டகமில்லா அட்டை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அரிசி அட்டை அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ அது ஓப்பன் ஆகிறதுக்கு வந்து இன்னும் அப்டேட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் 2 டேஸ்க்குள்ளே வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அடிக்கடி இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பார்த்து ஓப்பன் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்படி செக் பண்ணி சொல்ல மட்டும்தான். இன்கேஸ் அப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து உறுதிப்படுத்தல்னு கொடுத்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு அட்டை வகை. இப்போது தற்போதைய அட்டை வகை வந்து அரிசி அட்டைன்னு இருக்குது. இப்போ நம்ம புதிய அட்டை வகையை வந்து தேர்ந்தெடுக்கலாம். இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. பண்டகமில்லா அட்டை, சர்க்கரை அட்டை. இந்த 2 அட்டையும் வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பண்டகமில்லா அட்டை கிளிக் பண்ணுறேன். அதுக்கான குறியீடு வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை அட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து சர்க்கரை அட்டையாக மாற்ற போகிறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அந்த உறுதிப்படுத்தல் ஆப்ஷன் வந்து டிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணவே போதும். உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கே கூட வந்துட்டுருக்கும். அந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் உங்களால் வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். யார் யார்கிட்ட இருக்குது, தென் உங்களுக்கு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சா ரெஜிஸ்டர் ஆகிடுச்சா வந்து செக் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து குறிப்பினை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அரிசி அட்டையை வந்து எந்தெந்த அட்டைக்கு வந்து மாற்றிக்கலாம், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அட்டையை எந்தெந்த அட்டைக்கு வந்து மாற்றிக்கலாம், அதுக்கடுத்து ஏஏஒய் கார்டை வந்து எந்த வகைக்கு மாற்றிக்கலாம் இப்படின்னு இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே குறிப்பின்னு இருக்குது. அதிலே நீங்கள் வந்து பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு எந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். போயிடுங்க. ஸோ அதில் அப்படியே வந்து கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை தொடர்பான சேவை நிலை அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து குறிப்பெண்ணு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அதுக்கான பிரிண்ட்டையும் நீங்கள் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அதுலேயும் சைட்லேயே அந்த ஆப்ஷன் இருக்கும் டவுன்லோட் பண்ணுறது. ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுடைய கார்டை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.